டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தோட பார்ட் 2ல சாண்டி நடிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் உண்மையான சசி திருச்செங்கோட்லேருந்து கேட்டிருக்காங்க. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தினுடைய பார்ட் 2ல சாண்டி தான் கதாநாயகனாக நடிக்கிறாரா அப்படின்றது இன்னும் சில நாட்களிலே தெரிந்துவிடும். சமீப காலமாக கோவை சரளா அவர்களை சினிமாவில் பார்க்க முடியறதில்ல. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாலன் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. சினிமா நடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வாய்ப்புகள் குறையிறத தவிர்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கு கோவை சரளா இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் அதிகம். அதனால் இப்போதெல்லாம் தன்னுடைய நேரத்தின் பெரும் பகுதியை கோயிலுக்கு போகிறதுல தான் கோவை சரளா செலவிட்டு கொண்டிருக்கிறார். இப்போ இருக்க இளம் நடிகர்களில் உங்களுடைய நெருங்கிய நண்பர் யாருன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போது இருக்கின்ற இளம் நடிகர்களில் எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் என்ன தெரியும் அப்படின்ற அளவில் தான் எங்களுடைய நட்பு இருக்கிறது. அதை தாண்டி நெருக்கமான நட்பு வட்டாரத்திலே எந்த இளம் நடிகரும் இப்போது என்னுடன் இல்லை. மகாராஜா படத்துக்கு அப்புறம் நித்திலன் ஏன் இன்னும் வேற படத்தில் கமிட் ஆகாமல் இருக்காருன்னு துபாயிலேருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. இப்போது உள்ள இளம் இயக்குநரிடம் உள்ள ஒரு குறையாக கூட இதை நான் பார்க்குறேன். ஒரு திரைப்படத்தை வெற்றிகரமாக இயக்கியதுக்கு பின்னாலே அடுத்து மிகப்பெரிய நட்சத்திரங்கள் இயக்க வேண்டும் என்ற கனவில் தான் இங்கே இருக்கவங்க பல பேர் இருக்காங்க. அது போன்ற நட்சத்திரங்களுக்கு பின்னால் செல்லும்போது அவங்களுடைய காட்சீட் வரிசைப்படி தான் இவங்க படங்கள் இயக்கக்கூடிய வாய்ப்பு அமையுது. ஒரு பிரபலமான நட்சத்திரம் அவர் 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறார், அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறார். அவங்களுக்காக இவங்க காத்து கொண்டிருக்கின்ற நிலையும் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கு நித்திலனும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்கள் இல்லாமலேயே மிகச்சிறப்பான படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர் அவர். இது போன்ற இயக்குனர் நட்சத்திரங்கள் பின்னால் செல்லக்கூடாது அப்படின்னு சுந்தர் சி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருந்ததை நான் வழிமொழிகிறேன். சமீபத்தில் நீங்கள் பார்த்து ரசித்த இளம் நகைச்சுவை நடிகர் யாருன்னு அண்ணா நகர்லேருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் நான் பார்த்து ரசித்த 2 நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்னு ஹர்ஷத் கானையும் பாலசரவணனையும் சொல்லலாம். பாலசரவணனை பொறுத்த வரைக்கும் ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்ற எல்லைக்குள்ளே மட்டும் அவர் அடைக்கிட முடியாது. அதை தாண்டி ஒரு நல்ல குணச்சித்திர நடிகராக அவர் திகழ்கிறார். இந்த 2 பேருடைய நடிப்பையுமே நான் சமீபத்தில் பார்த்து ரசித்திருக்கிறேன். ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு ஒரு சமயத்தில் மாதத்துக்கு 3 படம் வந்தது. இப்போது வருஷத்துக்கே 3 படம் தான் வருது. இதற்கு காரணம் என்னன்னு டி நகர்லேருந்து சிவா கேட்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் நடிக்கின்ற படங்களை பற்றி தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் அவர் எடுத்தது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போது இருக்கின்ற மிகப்பெரிய நடிகர்களே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 படம் அல்லது 2 படம் தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்க ஜிவி பிரகாஷுடைய படம் வருஷத்துக்கு 6 வந்ததுன்னா அவருடைய மார்க்கெட் எப்படி நிலையாக இருக்க முடியும்? அதை இந்த காலகட்டத்திலேயாவது ஜிவி பிரகாஷ் உணர்ந்து கொண்டாரே அப்படின்றதில் மகிழ்ச்சி. எம்ஜிஆர் அவர்களோட 100வது படமான ஒளிவிளக்கு 100 நாட்களுக்கு மேலே ஓடி சாதனை படைச்சது. அந்த படத்தை பற்றின சுவாரஸ்ய தகவல் ஏதாவது சொல்ல முடியுமான்னு செந்தில் ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒளிவிளக்கு திரைப்படம் எம்ஜிஆருடைய 100வது திரைப்படம். அவருடைய திரைப்பயணத்திலே மிகவும் முக்கியமான படம் என்று கூட அந்த படத்தை சொல்லலாம். அவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற படமாக ஒளிவிளக்கு படம் அமைந்தது. அந்த படத்திலே எம்ஜிஆர் மது அருந்து விட்டு ஒரு பாடலை பாடுவதைப் போல ஒரு காட்சி அமைந்திருந்தது. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் மதுவுக்கு எந்த அளவு எதிரானவராக அவர் இருந்தார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அதனால் அந்த படத்தினுடைய பாடலில் ஒரு புதிய டெக்னிக்கை புகுத்தினார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மது அருந்து விட்டு பாடும்போது அவருடைய மனசாட்சி தனித்தனியாக பாடுகின்ற மாதிரி அந்த பாடல் அமைந்திருந்தது. தைரியமாக சொல், நீ மனிதன்தானா, நீதான் ஒரு மிருகம் அந்த மதுவில் விழும்போது என்று இன்னொரு கேரக்டர் பாடுகின்றதை போல் அந்த பாடல் காட்சியை அமைத்து தன்னுடைய கொள்கையும் அந்த பாடலிலே எடுத்துரைத்தார் எம்ஜிஆர். அந்த பாடல் காட்சியை பொறுத்தவரையிலே பாடல் காட்சியும் சிறப்பாக அமைந்தது. எம்ஜிஆருக்கும் தான் என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை சொல்லிவிட்டோம் என்ற திருப்தியும் இருந்தது. இருகப்பற்று படத்தோட டைரக்டர் அடுத்து வேற ஏதாவது படம் பண்ணாரான்னு தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இருகப்பற்று படத்தின் இயக்குனரான தயாளன் அந்த படத்தை மிகச்சிறப்பாக இயக்கியிருந்தார். நம்முடைய நேர்காணலிலே கலந்து கொண்ட போது பக்ஸ் அவருடைய திறமை பற்றி அந்த அளவுக்கு பாராட்டி என்னிடம் சொன்னார். அந்த அளவுக்கு மிகத் திறமையான இயக்குனர். அப்படி இருந்தும் அவருக்கு அதை தொடர்ந்து பெரிய வாய்ப்புகள் அமையாது. எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் பாடலுக்கு பின்னாடி அரசியல் பின்கதை ஏதாவது அந்த நேரத்தில் இருந்ததான்னு ரவி திருச்செந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்ற பாடல் வரிகளை வாலி எழுதிய போது உடுமலை நாராயணகவி அந்த பக்கம் வந்தார். அந்த பாடல் வரிகளை பார்த்துவிட்டு என்ன பாட்டு இது, அரசர் பாடுவதாக ஒரு பாட்டு அமையும் போது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்றது எப்படி வரும்? அரசர் ஆணையன்னா அது நடந்து தானே ஆக வேண்டும் என்றார் உடுமலை நாராயணகவி. அவர் அப்படி சொன்ன உடனே வாலி உடனடியாக உடுமலை நாராயணகவிக்கு பதில் சொல்லலை. சிறு நேரம் கழித்து உங்கள் பையன் என்ன பண்ணிட்டுருக்கார் இப்போ என்று அவரை பார்த்து கேட்டார் வாலி. அவன் நான் சொன்னதே எங்கேயா கேட்குறான், ஏதோ தொழில் தொடங்கினா சரியாக வரல, அதெல்லாம் வேணான்னு நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தேன், ஆனால் அவன் கேட்குறதா இல்லை என்று தன்னுடைய குறையை சொன்னார் உடுமலை நாராயணகவி. நீங்கள் உங்கள் பையனுக்கு அப்பா தானே, அப்போ ஆணையிடும் இடத்துல தானே நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருந்து ஏன் அது நடக்கலை?
நீங்கள் ஆணையிட்டாலும் அது நடந்தால் தானே இந்த சொல்லுக்கு மதிப்பு. அதைத்தான் இந்த பாடலில் நான் எழுதினேன் என்று வாலி சொல்ல, அப்படியா, அப்படின்னா பாட்டு நல்லா தான் இருக்குது என்றபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாராம் உடுமலை நாராயணகவி. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்ற பாடல் உருவான போது நடந்த இந்த சம்பவம் ரொம்ப ரசமான சம்பவமாக இருந்ததால் தான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஜல்லிக்கட்டு படத்தோட 100வது நாள் விழாவை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமான்னு ஸ்ரீதர் மரப்பாலத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வெற்றிக்கு ஒரு மகுடம் வைத்தார் போல் அமைந்தது தான் அந்த 100வது நாள் விழா. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைமை தாங்கி அந்த விழாவுக்கு மேலும் சிறப்பு சேர்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அதுவரையிலே நடிகர் திலகம் நடித்த எந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவிலும் எம்ஜிஆர் கலந்து கொண்டதில்லை. எம்ஜிஆர் கலந்து கொண்ட நடிகர் திலகத்தினுடைய முதல் 100வது பட விழான்னா அது ஜல்லிக்கட்டு பட விழா தான். அந்த வகையில் எனக்கும் ஒரு பெருமை சேர்த்த விழாவாக அந்த விழா அமைந்தது. தன் 6 வயது தம்பி சிவாஜிக்கு பரிசு கேடயத்தோடு தன்னுடைய அன்பு மொத்தத்தையும் பரிசாக தரும் எம்ஜிஆர். வேண்டும் என்று நம்பியார் கேட்க சிரித்தபடியே கொடுக்க முடியாது என்று முதலில் கூறிவிட்டு பின்னர் நம்பியாரன் விருப்பத்தை நிறைவேற்றி வைத்த எம்ஜிஆர். நடிகர் சத்யராஜ் கடைசியாக ஹீரோவாக நடித்த படம் இது. அந்த படம் ஹிட் ஆச்சான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டிலே தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு படத்தில் சத்யராஜ் நடித்தார். அந்த படம் தான் அவர் கதாநாயகனாக நடித்த கடைசி திரைப்படம். நடிகர் சந்திரபாபு அவர்களும் நாடகத்திலேருந்து தான் சினிமாவுக்கு வந்தாரான்னு ரியாஸ் தேனியிலேருந்து கேட்டிருக்காங்க. சந்திரபாபு நாடகத்துறையிலேருந்து சினிமாவுக்கு வரல, நேரடியாக சினிமாவுக்கு வந்தவர் தான் அவர். நடிகர் அப்பாஸோட சினிமா பயணம் சரியாக அமையாததன் காரணம் என்னன்னு ஆவடியிலேருந்து நாவரசன் கேட்டிருக்காங்க. அப்பாஸை பொறுத்த வரைக்கும் அவர் சிறந்த நடிகர். அவர் அறிமுகமான காலகட்டத்தில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அப்படி இருந்த போதிலும் தமிழ் சினிமாவிலே ஒரு உச்சத்தை அவர் தொடலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவரை சுற்றி இருந்த சிலர். தயாரிப்பாளர்கள் அவரை எளிதிலே அணுக முடியாதபடி ஒரு வலையை சிலர் பின்னி இருந்தனர். அதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய உயரத்தை அப்பாஸ் தொடவில்லை என்பது என்னுடைய கருத்து. நடிகர் பசுபதி அவர்களை நேரலைக்கு அழைத்து வர வாய்ப்பு இருக்கான்னு கேசவன் அண்ணா நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே பசுபதிக்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். எப்போது அவர் வந்தாலும் அவரை வரவேற்க டூரிங் டாக்கீஸ் காத்து கொண்டிருக்கிறது. விஜய் நல்ல நடிகர் இல்லைன்னு நடிகை அம்பிகா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நரேஷ் ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. அம்பிகா நல்ல நடிகை அப்படின்னு எனக்கு தெரியும். மற்ற நடிகர் மற்றும் நடிகையினுடைய நடிப்புக்கு மார்க் போடுகின்ற ஆசிரியராக அவர் எப்போ மாறினார் அப்படின்னு எனக்கு தெரியல. விஜயனுடைய நடிப்புக்கு அம்பிகா சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நடிகர் பொன்னம்பலம் இப்போ எப்படி இருக்காரு, அவர் திரும்பவும் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு கிஷோர் மரப்பாலத்திலேருந்து கேட்டிருக்காங்க. பொன்னம்பலத்துடைய உடல்நிலை இப்போது சீராக இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட அவர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். திரும்பவும் திரைப்படங்களில் கூட அவர் நடிக்க வாய்ப்பு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். சித்ரா சார், நீங்கள் முதல்ல ஆக்ஷன் கட் சொன்ன நடிகர் யார், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கமலா பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் முதலாக ஆக்ஷன் சொன்ன நடிகர்னா அது முதல் முறையாக திரைப்படத்தில் நடித்திருந்த தீபன் தான். மைசூருக்கு அருகே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது மதியத்துக்கு மேலே ஒரு சில காட்சிகளை நான் தான் படமாக்கினேன். அப்போ ஆக்ஷன் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தமிழ் சினிமாவில் பாடலாசிரியர்கள் குறைஞ்சிட்டே வராங்க, நடிகர்கள் தான் பாடலே எழுதுகிறாங்க. இது சினிமாவுக்கு நல்லதான்னு கண்ணன் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ் சினிமாவிலே பாடல் எப்படி அமைகின்றன அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். பாடல்கள் அப்படி அமைவதால் தான் நல்ல நல்ல பாடலாசிரியர்களை இன்றைய சினிமாவில் அழைக்க மாட்டேன் என்கிறார்களோ அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு உண்டு. நடிகை நமிதா நடித்த முதல் படம் என்ன, கடைசி படம் என்னன்னு சென்னையிலேருந்து கண்மணி கேட்டிருக்காங்க. நமிதா முதலாக நடித்தது சொந்தம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில். அவருடைய கடைசி திரைப்படமாக மியா என்ற திரைப்படம் வந்தது. அது ஒரு தமிழ் படம். இந்த காலத்தில் 10 கெட்டப்பில் தசாவதாரம் படம் எடுக்கிறது ஈஸி. ஆனால் அந்த காலத்தில் 9 கெட்டப்பில் நவராத்திரி படம் எப்படி எடுத்தாங்கன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. இப்போது இருப்பதை போல கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வசதிகளோ அல்லது மேக்கப் வசதிகளோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் 9 வருடங்களில் நடிகரும் சிவாஜி நடித்த நவராத்திரி படத்தை ஏபி நாகராஜன் தைரியமாக திட்டமிட்டார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை தான். தன்னுடைய நடிப்பு திறனால் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் இடையே வித்தியாசத்தை அவரால் காண்பிக்க முடியும் அப்படின்னு ஏபி நாகராஜன் நம்பினார். அதை நிரூபித்து காட்டினார் நடிகர் திலகம். அடுத்து இன்று ஒரு தகவல். நம்முடைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நடிகர்களும் சரி, இயக்குனர்களும் சரி, விஜயை பற்றி பேசும்போது அவர் அடக்கமானவங்க, அதிகமாக யார்ட்டையும் பேசவே மாட்டார்.
ஷார்ட் முடிஞ்சுன்னா ஓரமாக போய் உட்காந்துக்குவார், ஏதாவது புத்தகத்தை படிப்பார் அல்லது எங்கேயாவது பார்த்தபடி இருப்பார் அப்படின்னு தான் நம்மகிட்ட கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இதற்கு நேர்மாறான குணங்களும் அவர்கிட்ட உண்டு அப்படின்னு KS ரவிக்குமார் ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். விஜய் கதாநாயகன் நடிக்க KS ரவிக்குமார் இயக்கிய திரைப்படம் மின்சார கண்ணா. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பெரும்பாலும் சென்னையிலும் ஊட்டியில் நடைபெற்ற போது அடக்க ஒடுக்கமாக படத்தினுடைய படப்பிடிப்பில் கலந்து கொண்டாராம் விஜய். ஆனால் அதே படத்தில் பாடல் காட்சிகளை படமாக்குவதற்காக நாங்கள் சுவிட்சர்லாந்து சென்ற போது தான் விஜய் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு தெரிந்தது. பஸ்ஸில் எங்களுடன் தான் தினமும் படப்பிடிப்புக்கு வருவார் அவர். அப்போ அவர்கிட்ட நீங்கள் பாடி இந்த பஸ்ஸில் ஆடணும், எங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும் என்று கேட்டபோது அதுதான் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சே, இனிமேல் ஆடலாம் பாடலாம் என்று சொன்னவர் அந்த எல்லா பயணத்தின் போதும் அவ்வளோ அற்புதமாக ஆடினார் பாடினார், எங்களை மகிழ்வித்தார். மின்சார கண்ணா படத்தை பற்றி எப்போ நினச்சாலும் அந்த பயணம்தான் என் நினைவுக்கு வரும் என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் KS ரவிக்குமார். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.